ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் ரவா கேசரி ஃபுட் கலர் இல்லாமல் எப்படி நேச்சுரலான கலரில் ரவா கேசரி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். பைமோட் இ ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரில், டிஸ்கவுண்ட்டில், பிராண்டடான பொருட்களை வாங்கிக்க முடியும். அதோட கிட்டு மாதிரியும் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, பிராண்டட் பொருட்கள் எல்லாமே கிட்டு மாதிரியும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட் கேசரி செய்கிறதுக்காக 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதோட 2 கேரட் எடுத்திருக்கோம். அந்த கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு நெய் போட்டுட்டு, அதோடு நமக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஒரு தனியாக. அப்புறம் அதே நெய்யில் அந்த ரவையை எடுத்து நம்ம கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நெய்யிலே ரவையை வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நெய்யிலே வறுக்கிறோம் ரவையே. அதனால வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா நெய் கொஞ்சமாக விட்டு அதோட கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 கப் ரவைக்கு 3 கப் ஜூஸ் ஊற்றிக்கிறோம். ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிட்ருக்கு. அதோடு நம்ம ரவை வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது நேச்சுரல் கலர் தான், ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. கேரட்டோட கலர் நேச்சுரல் கலரே நம்ம சேர்த்திருக்கோம். கேரட் ஜூஸ் ஊற்றுறதுனால அதே சேம் கலரில் வந்திருக்கு. ஃபுட் கலர் ஒன்றுமே இல்லை. அழகாக இருக்குது பார்க்கவே. நல்லா வெந்துட்டுருக்கு. அதுலேயே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் போட்டிருக்கோம். சுகர் போடும்போது ஆல்ரெடி நல்லா திக்காக இருந்தது. இப்போ சுகர் போடும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி வருது பாருங்கள். சுகர் மெல்ட் ஆகிட்டு திரும்பவும் நல்லா ஜூஸியாக வருது. இதுலேயே நல்லா வெந்துடும். வெந்து வந்துடுச்சிங்க, நல்ல கலராக வந்துடுச்சு. அதோடு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். அது நம்ம லாஸ்ட்டாக நட்ஸ் போட்டு நல்லா கிண்டி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா சென்ட்ரல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணும்போது ஆயில் எந்த ஒரு வாசனையில் இல்லாத ஆயிலாக சேர்த்திக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.